அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 21st லெசன் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. வாழை மற்றும் மாங்கனி உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதல் இடத்தில் உள்ளது. கோதுமை மற்றும் நெல் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. ஸோ வாழை மாங்கனி இந்த 2 உற்பத்தியிலுமே நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். இதுவே கோதுமை நெல்னு பார்க்கும் பொழுது நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க. இளம் நாற்றுக்களை பிடுங்கி வளர் நிலப்பகுதியில் ஊன்றும் செயல் நாற்று நடுதல் எனப்படும். இவை அறுவடை வரை அங்கு வளர்க்கப்படுகின்றன. இளம் வளர் தாவரங்கள் நாற்றுக்கள் அல்லது தாவர உடல் பெருக்கத்தின் மூலம் உருவான நகல்கள் இதற்கு பயன்படுகின்றன. ஸோ இந்த நாற்று நடுற ப்ராசஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து நெல் விதை வந்து போட்டுருவாங்க, நெல்மணியை. ஸோ அதுல இருந்து நிறைய கொத்து கொத்தா வந்து வரும். அதை வந்து பிடுங்கி ஒன்னொன்னா தனித்தனியா தள்ளி தள்ளி நட்டு வைப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் நாற்று நடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்த பாக்ஸ் பாருங்க. 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 9 பில்லியனாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நன்னீர் வளத்தில் 70 விழுக்காடு விவசாயத்திற்கே பயன்படுகிறது. எனவே நமது தலைமுறையினருக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நீரின் பயன்பாடு திறன்மிக்கதாக இருக்க வேண்டும். சொட்டு நீர் பாசனமே இதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ 2050 எல்லாம் வந்து வரும் பொழுது நம்ம வந்து ஒரு 9 பில்லியன் வந்து கிராஸ் பண்ணிடுவோம் பாப்புலேஷன்ல. ஸோ அப்போ வந்து அத்தனை பீப்புள்ஸ்க்கும் வந்து தண்ணி வந்து போதுமானதா இருக்குமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நன்னீர்ல பாதி வந்து நம்ம வந்து விவசாயத்துக்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு சிக்கனமா யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட் வந்து சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க. உலகெங்கும் 30,000த்திற்கும் மேற்பட்ட களை வகைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 8,000 வகைகள் பயிர்களுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரே வகையான களை நீக்கும் முறையை பயன்படுத்துவதால் களைகள் அவற்றை மேற்கொள்ளும் திறனை பெற்றுக் கொள்கின்றன. எனவே பல்வேறு களை நீக்கும் முறைகளை இணைத்து அவற்றை கட்டுப்படுத்த வேண்டும். ஸோ ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல தேவையில்லாத வந்து ஒரு புல்லும் வந்து முளைக்குதுன்னா அதைத்தான் நம்ம வந்து களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த களை வந்து 30,000த்திற்கும் மேற்பட்ட வகைகள் வந்து களை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 8,000 கிட்ட வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதா, அதாவது இப்போ ஒரு நெல் வயல் இருக்குதுன்னா அங்க வந்து களை வரும் இல்லைங்களா. அது வந்து அந்த நெற்பயிருக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி 8,000 பிளஸ் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கு. அந்த பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துது. அப்போ ஒரே டைப் வச்சே நம்ம வந்து எல்லா களையும் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க. இந்திய உணவுக் கழகம் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 14 சென்னையில் ஏற்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களை வழங்குதல், தேசிய உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் வழங்கப்பட வேண்டிய மற்றும் வைப்பில் வைத்திருக்க வேண்டிய உணவு தானியத்தை நிர்வகித்தல் ஆகியவை இதன் முக்கிய நோக்கம் ஆகும். ஸோ இப்போ இந்த இந்திய உணவுக் கழகம் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா இதோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க? 1965 Jan 14 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட மெயின் வந்து நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு தானியங்களை வழங்குறது, பிளஸ் வந்து அந்த உணவு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறது. ஸோ இப்போ ஃபியூச்சருக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து அந்த இருப்பு அப்படிங்கிறது இருக்குதா, சேவிங்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்றது, அதையெல்லாம் பராமரிக்கிறது தான் வந்து இவங்களுடைய மெயின் ஒர்க். அடுத்தது பாருங்க. லெகுமினோஸ் தாவரங்கள் தமது வேர் முடிச்சுக்களில் காணப்படும் ரைசோபியம் பாக்டீரியாக்களுடன் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்கின்றன. இந்த தாவரங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் பெற்றவை. இத்தாவரத்தின் கனிகள் லெகூம்கள் எனப்படுகின்றன. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. குதிரை மசால், குளோவர் பட்டாணி, அவரை, மைசூர் பருப்பு, லுப்பின்ஸ், காரப் சோயா, வேர்க்கடலை, இது எல்லாமே வந்து லெகும் வகை தாவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வகை தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா மண்ணில் நைட்ரஜனோட அளவை வந்து அதிகம் பண்ணி கொடுக்குது. ஸோ பயிர் சுழற்சியில ஈடுபடுத்துறதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்றோம். நைட்ரஜன் வந்து ஒரு தாவரம் வளர்றதுக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை இல்லைங்களா. ஸோ அப்ப அந்த மண்ணில் வந்து நைட்ரஜனுடைய தன்மையை வந்து நிலப்படுத்தி வச்சிருந்தா அந்த இடத்துல தாவரங்கள் நல்லா வளரும்ன்றதுக்காக இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மஞ்சள்லாம் வந்து போடும் பொழுது கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சணப்பை அப்படிங்கிறது வந்து
போட்டுட்டு அதுல வந்து ஒரு உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் வந்து போடுவாங்க. அது எதுக்காகனா அந்த சணப்பை அப்படிங்கிறது ஒரு லெகும் வகை தாவரம்னு சொல்லுவோம். சணப்பை, கொத்தவரை, கிளஸ்டர் பீன் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா அதையெல்லாம் வந்து நம்ம ஒரு இன்டைரக்டா ஒரு உரமா கூட வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதை எல்லாத்தையும் விதைச்சிட்டு அதை வந்து மண்ணோட மண்ணா உழவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த இடத்துல வேளாண்மை செய்யும் பொழுது மண்ணுக்கு தேவையான நைட்ரஜன் ஃபுல்லா அந்த தாவரங்கள் வந்து கொடுக்குது. சோ அப்ப அந்த இடத்துல வந்து அங்க விளைவிக்கக்கூடிய அந்த பயிருக்கு வந்து இது நன்மை செய்யக்கூடியதா இருக்கும் இல்லைங்களா? சோ அதுக்காக தான் இந்த லெகுமினஸ் பிளான்ட் எல்லாமே வந்து ஒரு இன்டைரக்டா வந்து ஒரு ஃபர்டிலைசராகவும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்க, கொல்கத்தாவில் உள்ள ஆச்சாரியா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் ஆரம்பத்தில் ராயல் தாவரவியல் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராயல் தாவரவியல் தோட்டம்னு ஒரு பிளேஸ் வந்து இருந்துச்சு. அதை வந்து இப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்திய தாவரவியல் தோட்டம் அப்படின்னு சொல்றோம். இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கக்கூடிய ஆச்சாரியா. இங்க பாருங்க, இந்த தோட்டத்துல பல்வேறு வகையான அரிதான தாவரங்களையும் 12,000க்கும் மேற்பட்ட மாதிரி தாவரங்களையும் வந்து நம்ம காணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு வகையான ரேர் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? எங்கேயுமே பார்க்கக்கூடியாத அந்த அரிய வகை தாவரங்களை கூட இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நம்மளால போயிட்டு விசிட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஏரியா மட்டுமே பாருங்க 109 ஹெக்டேர் அளவுக்கு இதோடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது எந்த அளவுக்கு வந்து பெருசுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அடுத்த பாக்ஸ் பாருங்க, இலைவழி ஊட்டமளித்தல் மூலம் வழங்கப்படும் ஊட்டப் பொருள்களுக்கேற்ற துளங்கள் தாவரங்களில் விரைவாக வெளிப்படுகிறது. வேரின் மூலமாக தாவரங்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்துக்களை விட இந்த இடத்துல வேரின் இருக்கு, இலைன்னு மாத்திக்கோங்க. இலைகளின் மூலம் கிடைக்கும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். வேரின் மூலம் தாவரங்களுக்கு உணவளிக்க முடியாத போது இலைவழி ஊட்டமளித்தல் பயனுள்ளதாக உள்ளது. ஸோ அதாவது நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் தாவரங்களுக்கு வந்து இந்த வேர் மூலமா தான் வந்து எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வேர் மூலமா வந்து ஊட்டமளிக்க முடியாத சிச்சுவேஷன் வரும்பொழுது கூட நம்மளால இலை வழியா வந்து நமக்கு அந்த தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்மளால வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் வந்து வேர் வழியா கொடுக்கறத விடவுமே இலை வழியா கொடுக்கும் பொழுது அதுவுமே வந்து இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றதும் இந்த இடத்துல வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, கரும்பொறிவண்டு பழமரங்களில் காணப்படும் ஒரு வகை பூச்சியாகும். இது அம்மரத்தில் காணப்படும் சிவப்பு சிலந்தி பூச்சிகளை உண்கிறது. ஒரு ஆண்டில் 1000க்கும் அதிகமான பூச்சிகளை இது உண்கிறது. இந்த பல மரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, பழம் கொடுக்கக்கூடிய மரங்கள்ல எல்லாம் ஒரு கரும்பொறி வண்டு அப்படிங்கிறது சுத்திட்டு இருக்கும். சோ அது என்ன பர்பஸ்க்காக அங்க சுத்திட்டு இருக்கு, அதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த குட்டியா இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் இந்த வண்டு அப்படிங்கிறது சாப்பிட்டு வந்து மென்னு முழுங்கிடுது. சோ அப்ப அந்த மரத்தை தாக்கக்கூடிய அந்த சின்ன பூச்சிகள் எல்லாத்துக்கிட்ட இருந்தும் மரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்சனா இந்த கொன்றுண்ணி பொறிவண்டு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அடுத்தது புக் பேக்கு நம்ம வந்து ஆல்ரெடி தனியாவே ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்டா வந்து இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.